அஸ்ஸலாமு அலைக்கும் வணக்கம் மாணவர்களே. ஸோ இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு ஆர்கானிக்கில் வர பொறிமுறைகள் சம்பந்தமான ஒரு ஐடியாவை தந்து வர்றேன். பொறிமுறைகளில் எக்ஸாமுக்கு என்னென்ன பொறிமுறைகள் எக்ஸாமுக்கு பரீட்சையில் கேள்வியாக வரும்னு நாங்கள் பார்த்துக்கொள்ளும். அதில் நான் உங்களுக்கு கொஞ்சம் இந்த பாஸ் பேப்பரில் இருக்கிற கேள்விகளை ரிஃபர் பண்ணி அதிலே தொடர்ச்சியாக வந்த ஒரு சில பொறிமுறைகளோடு சேர்த்து இந்த 6ஆம் தவணை பரீட்சையில் இந்த FWC தவணை பரீட்சைகளில் வர டேர்ம் 6ல் வந்த சில கேள்விகளை எதில் கேள்வி வளமையாக கேட்குறாங்கன்றும் இந்த மொரட்டுவ பேப்பரில் இருக்கிற மொரட்டுவ ஃபைனல் பேப்பரில் வந்த எஸ்ஏ கேள்விகளில் வந்த பொறிமுறைகளோட இந்த ரோயல் காலேஜ் பேப்பரில் சிங்கள மொழி மூலமான பேப்பர்களில் வந்த பேப்பர்களில் இருக்கிற கேள்விகளை தொகுத்து தான் நான் சொல்லி காட்டுறேன்னு பாருங்க. இப்போ முதல்ல என்ன பொறிமுறைகளை படிச்சிருக்கிறோம், என்னத்தை படிச்சுக்கு போகணும்னு பார்த்துக்கொள்ளுவோம். உங்களுக்கு கட்டாயமாக தெரிய வேண்டிய விஷயம் என்னன்னு சொன்ன பிள்ளையால் பொறிமுறை 1வது பொறிமுறை நான் இப்போ முதலாவது செஞ்சு விடுறது பொறிமுறை வரைஞ்சி காட்டல. என்னென்ன பொறிமுறைகளை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கொண்டு சொல்லித்தாரணும், அதுக்கு பிறகு நீங்கள் வரைஞ்சி விடுறது சரிதானே. முதலாவது பிள்ளையால் என்னன்னு சொன்னால் இந்த ஓத்தோபரா வழிகாட்டிகள பரிவு கட்டமைப்புகளை வரைய தெரியுமான்னு பார்க்கணும். ஓத்தோபரா வழிகாட்டிகளில் பரிவு கட்டமைப்பு எங்களுக்கு எக்ஸாமுக்கு கேள்வியாக வாருது. ஒரு ஆள் ஏன் ஓத்தோ வழிகாட்டி, ஒரு ஆள் ஏன் பெரா வழிகாட்டின்னு தெரியணும். எக்ஸாமுக்கு அப்படிதான் கேள்வி வரதுல. அப்போ அதிலே உங்களுக்கு கேட்கப்படுறது ஒரு பென்சீனுக்கு மேலே NH2 தொகுதி இருக்கிற ஒரு அணிலீண்ட பரிவு தேவை. உங்களுக்கு ஒரு பென்சீனுக்கு மேலே NH2 இருக்கிற ஒரு அணிலீண்ட பரிவு கட்டமைப்பை நீங்கள் வரைஞ்சாகணும். இப்போ இப்போ ஒரு ஆள்கிட்ட கேட்கேன், இவர் ஏன் ஓத்தோபரான்னு கேட்கேன். அவர் சொல்லார் பென்சீனுக்கு மேலே தனிச்சோடி இருந்து அது ஓத்தோபரான்னு சொல்லார். அது உண்மையான டெஃபினிஷன் இல்லை. ஓத்தோபராங்கிறது பென்சீனுக்கு மேலே நேரடியாக இணைஞ்சாலுக்கு மேலே தனிச்சோடு இருக்கிறது ஓத்தோபரான்னு சொல்ல டெஃபினிஷன் இல்லை மகன். அது நாங்கள் விளங்கி வைக்கிறதுக்காக எடுத்த ஷார்ட் கட் உண்டு. டெஃபினிஷனுங்கிறது வருது. இப்போ ஃபீனோல் ஒரு ஓத்தோபரா வழிகாட்டி ஏனென்று சொன்னால் ஃபீனோல் இவர் பரிவுக்குட்படும். இவர பரிவு கட்டாமை எப்படி வருமென்று தேவை, இவர பரிவு கட்டாமை எப்படி வருமென்று தேவை. அதே மாதிரி நான் உங்களுக்கும் பரீட்சையில் கேட்ட இன்னொரு பரிவு கட்டமைப்பை சொல்லி வரும். யாருன்னு சொன்னால் இந்த புரோமோ பென்சீன் பரிவு கட்டமைப்பை நாங்கள் வரைஞ்சாகணும். என்ன இந்த புரோமோ பென்சீன் பரிவு கட்டமைப்பை நாங்கள் வரைஞ்சாகணும். அப்போ 1வது நான் சொன்னேன் இந்த பாஸ் பேப்பரில் வந்த இறுதி தவணை பரீட்சைகளோட மொரட்டுவ ரோயல் காலேஜ் சிங்கள மீடியம் மொழி மூலமான பேப்பர்களில் உங்களுக்கு சிங்கள மொழி மூலம் தான் படிக்கணும் இல்லை தான். எங்களுக்கு வழக்கம் சிலபஸில் இவங்களோட பரிவு கட்டமைப்புகள் பற்றி நுழைஞ்சி இருக்கணும். 1வது பரிவு இந்த 3 பரிவு கட்டமைப்பு தெரியும் தானே, ரைட். 2வது உங்களுக்கு விளங்கணும். 2வது என்னன்னு சொன்னால் ஒரு மெட்டா வழிகாட்டியின் பரிவு கட்டமைப்பு. ஒரு மெட்டா வழிகாட்டியின் பரிவு கட்டமைப்பு உங்களுக்கு வரைய தெரியணும். ஒரு மெட்டா வழிகாட்டியின் பரிவா பொறிமுறையில் பரிவு. ஸோ பரிவுல கவனம், அம்புக்குறிகள் போடக்கூடாது. பொறிமுறையில தான் அம்புக்குறிகள் போடணும். அதை நான் அடுத்த வீடியோஸில் சொல்லி போடுறேன். இந்த வீடியோவில் என்னென்ன கட்டமைப்புகளை வரைஞ்சி பார்க்கணும்னு தெரிஞ்சு கொள்ளணும். அப்போ மெட்டா வழிகாட்டின பரிவு கட்டமைப்புகளை எங்களுக்கு கட்டாயமாக, அதாவது எக்ஸாமுக்கு அடிக்கடி கேட்கிற ஒரு கேள்வி என்னன்னு சொன்னால் இந்த NO2 இந்த நைட்ரோபென்சீன் பரிவு கட்டமைப்புகள், அதே போன்று நைட்ரோபென்சீன் அடிக்கடி வாரதான் நான் சொல்லி வரேன்னா, அதே மாதிரி இந்த பென்சால்டிஹைட் இருக்க அந்த பென்சால்டிஹைட் இல்லாட்டி இந்த அசெட்டோஃபீனோன், இவர் அசெட்டோஃபீனோன் பரிவு கட்டமைப்புகள். அப்படி இல்லைன்னு சொன்னால் ஒரு கார்பாக்சிலிக் ஒரு பென்சோயிக் அமிலத்தில் ஒரு பரிவு கட்டமைப்பை நாங்கள் வரைஞ்சாகணும். என்று இவர பரிவா நான் சொல்ல இந்த 3 பேர பரிவு கட்டமைப்பு எங்களோட பரீட்சையில் இதில் கேட்கப்பட்டது. அப்போ முதலாவது நான் சொன்னது இந்த ஆர்கானிக்ல இருக்கிற மெக்கானிசம்ல பரிவு. முதலாவது காய்ச்ச பரிவா, அதில் ஓத்தோபரா வழிகாட்டிகளில் பரிவு முதலாவது தெரியும். 2வது மெட்டாடு. 3வது நான் சொல்ல வாரது என்னன்னு சொன்ன அப்படியால் பென்சீன் 1ஆம் பிரதிட்டு தாக்க பொறிமுறை. பென்சீன் 3வது நான் இப்படி சொல்லனே, 3வதுன்னு சொல்லாம இதுல இருக்கிற மேஜர் ஹெரிங் பெரிய, நான் வகுப்பில் சொன்ன மாதிரி பெரிய ஹெரிங்கை சொல்ல பிள்ளையால் அரோமெட்டிக் 1ஆம் தாக்க பொறிமுறை. அரோமெட்டிக் பென்சீன் மீதானே 1ஆம் பிரதியிட்டு தாக்க பொறிமுறை. 1ஆம் பிரதியிட்டு தாக்க பொறிமுறை எங்களுக்கு தேவை. 1ஆம் பிரதியிட்டு தாக்க பொறிமுறை எங்களுக்கு தேவை. தாக்க பொறிமுறை எனக்கு தேவை. உதாரணமாக இதில் தான் இந்த போன முறை மொரட்டுவ பேப்பர்லாம் வந்துச்சு. ஸ்கீமுக்கு ஏற்ற மாதிரி விடுதலை தெரியாமல் போய்த்து பிள்ளைகளுக்கு பொதுவாக நான் இப்படி சொல்லலாம்.
ஒரு பென்சீன் இருக்குது. அந்த பென்சீன் என்ன செய்து கொள்ளும் என்றால் இந்த பென்சீன் இன்னொரு ஒரு இலத்திரன் நாடியோட தாக்கமடையும் போதும் பென்சீன் ஒரு உதாரணமாக சொல்லுவோமே ஒரு NO2+ சேர்ந்து ஒரு நைத்திரேற்றல் தாக்கத்துக்கு உட்படுது. NO2+ நைத்திரேற்றல். அப்ப மூணாவது பொறிமுறை என்னன்னு சொன்னால், மூணாம் இலக்க பொறிமுறை என்னன்னு சொன்னால் நைத்திரேற்ற தாக்க பொறிமுறை. நைத்திரேற்றல் தாக்க பொறிமுறை. இந்த இடத்துல பென்சீன் இந்த NO2+ இணையும் போது அந்த இடத்துல இந்த NO2+ உருவாக்குறதுக்கு அங்க என்ன நடக்குது? சரியா? இதே மாதிரி பென்சீனானது என்ன செய்து கொள்ளும் என்று சொன்ன பிள்ளையால் ஒரு அலசனோட சேர்ந்து ஒரு புரோமினேற்றல் தாக்க பொறிமுறை. அதை நான் சொல்றது ஒரு அலசனேற்றல் தாக்க பொறிமுறைக்கு உட்படுகிறது. அப்ப இந்த இடத்துல அந்த பொறிமுறை எப்படி நிகழுதுண்டு? இதே மாதிரி பென்சீனானது ஒரு CH3+, அதனால் R+ என்று சொல்லி பழகிட்டேன். அட்கைலேற்றல் ஃபிடல் கிராஃப்டிட் அட்கைலேற்றல் தாக்க பொறிமுறை. அட்கைலேற்றலா ஏசைல் இல்ல மகன், அட்கைலேற்றல் தாக்க பொறிமுறைக்கு பென்சீன் உட்படும் போதும் அந்த பொறிமுறை எப்படி எழுதுறது? அதே மாதிரி பென்சீனானது ஒரு C++ சேர்ந்து ஒரு ஏசைலேற்றல் தாக்க பொறிமுறைக்கு உட்படுத்தப்படும் போது, ஏசைலேற்றலா நான் சொல்றேன், ஏசைலேற்றல் தாக்க பொறிமுறைக்கு உட்படுத்தப்படும் போது அந்த பொறிமுறை எப்படி எழுதணும்? உதாரணமாக ஒரு சின்ன விஷயம் சொல்ல கேளுங்க. இப்படி ஏற்றுக்கொள்ளப்படுறது, அதாவது FeCl3 குளோரினோட தாக்கம் அடைஞ்சு இப்படி எழுதினது, இப்படி நாங்கள் வழக்கம் எழுதுறதானே, FeCl4- + Cl+. இந்த பொறிமுறை இப்படி எழுதுறது, இப்படி இலத்திரன் நாடி உருவாகிறது பிழை. எப்படி காட்டணும்? உதாரணமாக என்ன நடக்கும்னா, உதாரணமாக நடக்கிற விஷயத்துடன் கேளுங்க. ஒரு புரோமின் இருக்குதான், ஒரு புரோமின் இப்படித்தான் இந்த பிணைப்புலாம் இருக்கும். சிங்கிள் பொண்டா இருக்கு, முனைவாக்கம் இல்லாத ஒரு சேர்வு உண்டுல, முனைவிலி மூலக்கூறு. ஒரு FeBr3 தாக்கமடைய கூட கவனமா பாருங்க. அம்புக்குறிகளை கோடுகளை பாருங்க. இந்த புரோமின் இந்த Fe என்ன செய்து கொள்ளும் என்றால் ஒரு ஈதல் பிணைப்பை வழங்கும். இங்க பாருங்க, இவர் தான் ஈதல் பிணைப்பை வழங்குறார். இந்த புரோமின் தன் பிணைப்பு சோடியை கொடுக்குது Fe. ஈதல் பிணைப்பை வழங்கினா இந்த புரோமினுக்கு என்ன ஏற்றம் பெறும்? வழங்கிக்கு + ஏற்றம், வாங்கிக்கு - ஏற்றம். அப்ப நான் எழுதணும் அப்படின்னு சொன்னால் Br ஒரு லூயி வடிவமா வரைஞ்சு விடுங்க பார்ப்போம். Br அம்புக்குறி, நான் சொல்லிட்டேன் அம்புக்குறி லூயி வடிவத்துக்கு வரையில்லை. FeBr3 என்று வரும். இப்படி என்ன ஏற்றம் பெறப்போகுதாம்? வழங்குற ஆளுக்கு + ஏற்றம், வாங்குற ஆளுக்கு - ஏற்றம் வரப்போகுது. இப்ப பென்சீனோட தான் சேரப்போகுது. இன்னைக்கு பென்சீனோட சேருங்க பாருங்க பார்ப்போம். இந்த பென்சீன் தான் என்ன செய்யும் என்றால் ஏசைலேட் அலசனேற்றத்துக்கு உட்படக்கோல போன முறை பிள்ளை என்னன்னா இந்த பைப்பிணைப்பு எது நோக்கி நகரணுமா? இந்த புரோமினை இங்க பாருங்க, இந்த பென்சீன்ல இருக்கிற பைப்பிணைப்பு இந்த புரோமினை வாங்கணும். அப்ப புரோமினை வாங்கக்கூட பைப்பிணைப்பு புரோமினை வாங்குமா, புரோமின் + வாங்கும். அப்ப இப்படுத்த யோசிக்கிற பிள்ளை இப்படித்தானே + இருக்குது, இப்படுத்த + இல்லை. இந்த பிணைப்பு இதால உடையுது. இந்த பிணைப்பு உடைஞ்சா இந்த பிணைப்பு சோடிய இந்த புரோமின் வாங்கினா, பிணைப்பு சோடிய வாங்கினா இந்த புரோமினுக்கு என்ன ஏற்றம் பெறும்? - ஏற்றம். ஆல்ரெடி + இருக்குது, + மறைஞ்சிடும். பிணைப்பு சோடி இழக்கப்பட இவர் ஏற்றம் என்ன பெறும்? + ஏற்றம். இவருக்கு என்ன ஏற்றம் பெறப்போகுது? FeBr3- இவரை சேர்த்தா FeBr4-. அப்ப நான் இது முழுசா விளங்கப்படுத்தல, ஏனென்றா இந்த வீடியோல நான் உங்களுக்கு எத்தனை பொறிமுறை படிக்கணும்னு சொல்லி தந்துட்டேன். ஸோ 3வது நைத்திரேற்றல் தாக்க பொறிமுறை, 4வது அலசனேற்றல் தாக்க பொறிமுறை. நான் இடைநிலை விளைவை பத்தி சொல்லல, வேற ஒன்னும் சொன்னா சும்மா இப்படிதான் நடக்கும்னு சொல்றேன். 5வது அட்கைலேற்றல் ஃபிடல் கிராஃப்டின் அட்கைலேற்றல் தாக்க பொறிமுறை. 6வது ஏசைலேற்றல் தாக்க பொறிமுறை. ஸோ கொஞ்சம் நோட் பண்ணிக்கொள்ளுங்க. ஒப்பியில எத்தனை பொறிமுறை படிக்கணும்? இப்ப நான் சொல்லுவேன் ஒரு அரௌண்ட் 30 பொறிமுறை படிக்கணும். சரியா? பரீட்சையில 30ல ஏதாவது ஒரு பொறிமுறை கேட்டு வரும். அடிக்கடி இப்ப பரீட்சையில பொறிமுறைகள் அது கேட்டு வருகிறது. அப்ப கொஞ்சம் 1 2 3 4 5 6 பொறிமுறை எழுதிட்டோம். நோட் பண்ணி விடுங்க. 7வது பொறிமுறை பார்த்துக் கொள்ளுவோம். 7வது பொறிமுறை என்னன்னு சொன்னா பாருங்க. 7வது பொறிமுறை என்னண்டா, இந்த
ஓதோபரா வழிகாட்டி ஓதோபரா வழிகாட்டியின் இரண்டாம் பிரதியிட்டு தாக்க பொறிமுறை எட்டாவது பொறிமுறை என்னன்னு சொன்னால் ஒரு மெட்டா வழிகாட்டியின் இரண்டாம் பிரதியிட்டு தாக்க பொறிமுறை. உதாரணமாக எங்களோட பரீட்சையில வாரது ஒரு புரோமோபென்சீன் இருக்கார். ஒரு புரோமோபென்சீன் என்ன வழிகாட்டி? ஒரு புரோமோபென்சீன் ஒரு ஓதோபரா வழிகாட்டின்னு தெரியும் எனக்கு. இவர் ஒரு NO2+ சேரக்கோல, நைத்திரேற்ற தாக்கத்துக்கு உட்படக்கோல இந்த பொறிமுறை எப்படி அமைய போகுதுன்னு விளங்கணும். இதே மாதிரி உங்களோட பரீட்சையில வந்த கேள்விகள் தான். நான் வேற ஒன்றும் சொல்லல உங்கள்கிட்ட. இந்த பொறிமுறையில ஒரு கார்பாக்சிலிக் அமிலம் இருக்கிறதா, அந்த கார்பாக்சிலிக் அமிலம் ஒரு மெட்டா வழிகாட்டின்னு தெரியும் எனக்கு. ஒரு கார்பாக்சிலிக் அமிலம் ஒரு அலசனேற்றல் தாக்கத்துக்கு உட்படக்கோல, ஒரு CH3 அல்லது ஏசாய் அட்கைலேற்றலுக்கு உட்படக்கோல இந்த கார்பாக்சிலிக் அமிலம் பிள்ளை என்ன செய்யறாருண்டா, அம்புக்குறி இப்படி போட்டா அது பிள்ளை, இந்த அம்புக்குறி பிள்ளை, இப்படி தாக்கம் நடந்தா அது பிள்ளை. எப்படி நடக்க போதோ, இந்த அம்புக்குறி உடைய மாட்டாது. ஏன்னு சொல்லி தந்துட்டு எனக்கு ஒரு மெட்டா வழிகாட்டியண்டா இந்த அம்புக்குறி தான் உடையணும். இந்த அம்புக்குறி உடைஞ்சா வார இடைநிலை விளைவை தான் நாங்கள் கன்சிடர் பண்ணணும். வார இடைநிலை விளைவு என்னன்னு சொன்னால் கார்பாக்சிலிக் அமிலம் இங்க இருக்கக்கோல, இந்த பைப்பினை அப்படியே இருக்கக்கோல இந்த இடத்துல தான் என்ன சேர போகுதா, இந்த இடத்துல தான் CH3யோட H சேரும். இந்த இடத்துல பிளஸ் சேற்றம், இந்த இடத்துல பைப்பினை. இதான் அங்க வார இடைநிலை விளைவு. இந்த இடத்துல என்ன விளைவு வரப்போகுதுன்னு சொல்லி பாருங்களேன். இந்த இடத்துல வார விளைவு என்னன்னு சொன்னால் இந்த இடத்துல Hோட என்ன செய்ய போகுது மகன், இந்த இடத்துல புரோமின் இருக்கக்கோல புரோமின் மேல பிளஸ் வரும். இந்த இடத்துல இந்த பிணைப்புல ஐதரசனோட NO2 இடைநிலை விளைவாக இணையக்கோல இங்க பாருங்க பாப்போம். நான் உங்களுக்கு பொறிமுறையை ஃபுல்லா விளங்கப்படுத்தல. இந்த முதலாவது நோக்கம் என்னன்னு சொன்னால் ஃபைனல் பேப்பர்ல பொறிமுறை ஒரு 1.5 மார்க்ஸுக்கு வரும். எத்தனை மார்க்ஸுக்கு வரும்? 1.5 மார்க்ஸுக்கு வரும், இல்லாட்டி 2 மார்க்ஸ். இந்த பொறிமுறை 2 மார்க்ஸுக்கு வரக்கூடாது. பிள்ளைகள் இந்த பொறிமுறையை விளங்கினா சரி. அது எப்படி எழுதணும் மட்டும் நான் இப்ப முதல்ல எத்தனை படிச்சிருந்தீங்கன்னா கொப்பியில் இருக்கிற பொறிமுறையெல்லாம் தனியாக எழுதி கொள்ளுங்க. ஒரு CR 4 தாள் எடுத்து நோட் பண்ணி விடுங்க. 25, 26 எல்லாரும் ரிப்பீட் எல்லாரும். அப்ப 7வது 8வது பொறிமுறை மெட்டா வழிகாட்டியின் இரண்டாம் பிரதியிட்டு தாக்க பொறிமுறை. நான் 9வது பொறிமுறையை சொல்லி வரும், கவனமா கேட்டுக்கொள்ளுங்க. 9வது கதைச்சி விட போறோம். யாரை பத்தி என்று சொன்னால் அல்கீன்கள் மீதானே. கவனமா பாருங்களேன். அல்கீன்களின் மேஜர் ஹெடிங் என்னன்னு சொன்ன பிள்ளையால் அல்கீன்களின் இலத்திரன் நாடியின் கூட்டல் தாக்க பொறிமுறைகள். எத்தனை பொறிமுறை தேவை? யாரை பத்தின பொறிமுறைகள் தேவை? இலத்திரன் நாடியின் தாக்க பொறிமுறைகள் பத்தின ஒரு நுழைவு எங்களுக்கு இருக்கணும். அல்கீன்கள் இலத்திரன் நாடிகளோட தாக்க பொறிமுறைகள் பற்றி எங்களுக்கு ஒரு நுழைவு இருக்கணுமா? இப்ப எல்லாரும் நாங்க செய்யற விஷயம் என்னென்றால் இதை படிக்கிறது. இந்த மூலக்கூறு எழுதி போட்டு CH3CH டபுள் பாண்ட் CH2 எல்லாரும் கொப்பிலும் இதைத்தான் எழுதுறேன் பேப்பர்ல. இதெல்லாம் தாண்டி கண்ணாலா போயிடுச்சு. இப்ப எங்களுக்கு புதுசா புதுசா மீன்ஸ் ஒரே விஷயம்தான். எப்படின்னு சொன்னால் ஒரு சேர்வையில பொதுவாக நான் சொல்ல போறேனே, அதுல 9வது பொறிமுறை சொல்றேன். 9வது பொறிமுறை என்னன்னு சொன்னால் இந்த சேர்வை இங்க பாருங்க. சேர்வை கொஞ்சம் கவனமா கேட்டுக்கொள்ளுங்க. ஒரு அல்கீன்ல ஒரு அரோமெட்டிக் அல்கீன் எடுப்போம். CH டபுள் பாண்ட் CH2. இந்த அல்கீனுக்கு நாம் என்ன செய்ய போறோம்னா HBr கூட்ட போறோம். HBr சேர்க்க போறோம். HBr சேர்த்தவன்டா என்ன விளை வரப்போகுதுன்னு சொன்னால் பென்சீன் CHBr CH2 இப்படித்தான் விளை வரப்போகுதுல. அப்ப இந்த பொறிமுறை எப்படி நடக்கும்ங்கிற விஷயம் எனக்கு தெரியும்.
பொறிமுறை நடக்கிற விஷயம் தெரியும். அப்ப நாங்க 19வது பொறிமுறை இந்த பொறிமுறை அல்லது CH3 CH டபுள் பாண்ட் CH3யோட HBr பொறிமுறை நடக்கக்கூட என்ன உருவாக போதா? முதலாவது நிலத்திறன் நாடி தாக்கத்துல கவனமா கேளுங்க. இந்த பொறிமுறை இப்படி எழுதக்கூடாது. அதாவது இந்த பைப்பிணைப்பட சுழற்சி, இந்த பைப்பிணைப்பட சுழற்சியை ஒரு காபனுக்கு அங்கால சுழற்சி காட்ட இயலாது, இப்படி எழுத இயலாது. ஒரு பைப்பிணைப்பு சுழலும் போது இந்த காபனால சுழல இயலாது. அப்ப இந்த குறிப்பிட இப்படி சுழற்றாம இந்த பைப்பிணைப்பட சுழற்சியை நாங்க நேரடியாக இப்படித்தான் சொல்லணுமா? இப்படித்தான் சொல்லணும். இந்த பைப்பிணைப்பு இப்படித்தான் நகரப்போகுது. என்ன ஏற்றம் கொடுக்கணும்? பிளஸ் மைனஸ் இப்படித்தான் சொல்ல போகுது அந்த பைப்பிட சுழற்சி. அப்ப நான் உங்களுக்கு 19வது பொறிமுறை ஒரு அல்கீனோட HBr தாக்கு பொறிமுறை கதைச்சேன். அதே மாதிரி இப்படி ஒரு இதெல்லாம் 9ஆம் இலக்கத்துக்குள்ள வரப்போகுது. இருக்கிறது ஒரு பென்சீன் இல்லை, இதை சொல்ற சைக்ளோ. ஒரு பென்சீன் மேல ஒரு அல்கீன் இருக்குது. இவரோட HBr தாக்க இவரோட HBr தாக்க பொறிமுறையின் போதும் அங்க என்ன நிகழப்போகுது? இந்த பொறிமுறை எப்படி நிகழப்போகுது? 9வது பொறிமுறை என்ன? அல்கீன்களோட HBr என்ன கூட்டல் தாக்க பொறிமுறை. அதே மாதிரி 10ஆம் இலக்க பொறிமுறை என்னன்னு சொன்னால் ஒரு அல்கீனோட புரோமீன் தாக்க பொறிமுறை Br2 CCl4 Br2. ஒரு இங்க பாருங்க பாப்போம். ஒரு Br பொறிமுறை எழுதும் போது இവിടുത്തെ இது முனைவிதி மூலக்கூறுங்கதான் இந்த பைப்பிணைப்பட சுழற்சி இப்படி நகர மாட்டேங்க பாருங்க. ஒரு பைப்பிணைப்பு ஒரு காபனால் இந்த காபனால சுழலும், இந்த பைப்பிணைப்பு இதால சுழலும், இந்த காபனை தாண்டி போகல. இந்த பொறிமுறை பிழை. நீங்க எப்படி எழுதணும் சொல்லுங்க பாப்போம். இந்த பொறிமுறை எழுதும் போது CH3 CH டபுள் பாண்ட் CH3 இந்த பொறிமுறையில இந்த Br மூலக்கூறு இப்படித்தான் எழுதுவாங்க. பிணைப்பு உடைச்சு காற்ற முறைப்பா இந்த பைப்பிணைப்பு இதால உடைஞ்சால் இந்த பிணைப்பு உடையணுமேமாக பேரும் இலத்திறன் நாடி என்று சொன்னால் இந்த இலத்திறன் இது பைப்பிணைப்பு தான் உடை, சிக்மா உடையலாது. இந்த பைப்பிணைப்பு உடையக்கூட இந்த புரோமினுக்கு என்ன ஏற்றம் பெறணும்? பிளஸ் போடப்படா. முனைவிலி மூலக்கூறு தானே டெல்டா பிளஸ் டெல்டா மைனஸா போட்டு இடைநிலை விளைவு எப்படி எழுத பழகணும். நான் இந்த விடை இதுக்கு எல்லாம் விடை நம்பர் 10ஆம் இலக்க பொறிமுறை விளங்குதா? இந்த 10ம் படிச்சிருக்கமா? ரைட், அதை 10ஐயும் நாங்கள் விளங்கி எடுக்கணுமே. இது 10ஆம் இலக்க பொறிமுறை அல்கீன்களோட Br2 பொறிமுறை. 9ஆம் இலக்கம் HBrோட. 7ஆம் இலக்கம் ஓத்தோ பரா வழிகாட்டி எப்படி 2ஆம் தாக்க பொறிமுறைக்கு உட்படுது. மெட்டா வழிகாட்டில 2ஆம் தாக்க பொறிமுறை எழுதிட்டோம். அப்ப 11ஆம் இலக்க பொறிமுறை பார்ப்போம். அல்கீன் என்ற ஹெடிங்குக்குள்ள நாங்க படிச்சுட்டு வாரோம். ரைட், 11ஆம் இலக்க பொறிமுறை இந்த அல்கீன்களின் டில் H2SO4 ஐதான H2SO4 உடனான நீரேற்றல் தாக்க பொறிமுறை. இதுக்கு பதிலா டில் H2SO4க்கு பதிலா பிள்ளையால் ஐதான அமிலம் என்று போட்டாலும் சரி, டில் H2SO4 தான் சேர்க்கணும், ஐதான HCl சேர்க்கலாம். 12ஆம் இலக்க பொறிமுறை இந்த அல்கீன்களின் செறிந்த H2SO4 மட்டுமா? செறிந்த H2SO4 உடனான தாக்க பொறிமுறைகள் பற்றின ஒரு நுழைய தேவை. இப்ப நான் அல்கீன கூட இந்த தாக்கம் எத்தனை படியில் நிகழும்டா? CH3 CH இரட்டை பிணைப்பு CH2 அல்கீன்கள்ல ஐதான அமிலம் சேர்க்க கூட H+ உருவாகும். அதோட H+ சேரப்போகுது. இதே மாதிரி அல்கீன்களோட CH3 CH டபுள் பாண்ட் CH2 நாம விளைவழி தான் பழகிருக்க, பொறிமுறை பழகல் இன்னமே. இவரோட H+ என்ற ஒரு இலத்திறன் நாடி சேர்ந்தால் என்ன இடைநிலை விளைவு வரப்போகுது? அந்த இடைநிலை விளைவு என்ன வரப்போகுதாம்? CH3 CH3+ அந்த இடைநிலை விளைவு ஐதான H2SO4 இரண்டாவது படியில தாக்கம் அடைகிறது. இந்த H2O மூலக்கூறு தான் தாக்கம் அடைந்து கொள்ளுமா? இந்த H2O மூலக்கூறு தான் தாக்கம் அடைந்து கொள்ளும். இந்த H2O மூலக்கூறு தான் இங்க இடைநிலை விளைவு வரப்போகுது.
இங்க வார தாக்கத்தில் இது ரெண்டும் வேற வருல. CH3CH இந்த இடைநிலை கார்போனியம் விளைவோடு தாக்கம் அடைகிறது யாரென்று சொன்னால் இந்த O-SO3H இந்த மூலக்கூறு தான் தாக்கமடைந்து கொள்ளும். ஆகவே அல்கீன்களோட KNH2SO உடனான தாக்க பொறிமுறை, அல்கீன்களோட ஐதான் H2SO தாக்க பொறிமுறை, இதை சம்பந்தமா படித்துக் கொள்வோம். 13ஆம் இலக்க பொறிமுறையை பொறுத்த வரைக்கும் அல்கீன்களோட நானே நம்பர் 1 KNH2SO4, நம்பர் 2 நீர். இந்த கருவி மொத்தமா சேர்த்து என்ன சொல்ற பாருங்க பாப்போம். நீரேற்றல் தாக்க பொறிமுறை. இந்த கருவிக்கு நாங்க சொல்ற பிள்ளைகள் நீரேற்றல் தாக்க பொறிமுறை. இந்த கருவி யூஸ் பண்ற என்னத்துக்குன்னு சொன்னால் ஒரு நீரேற்றும் கருவியாக யூஸ் பண்ணப்படும். நீரேற்றல் தாக்க பொறிமுறை இந்த கருவியில வேலை நீரேற்றல் தாக்க பொறிமுறை வேலை செய்யும். 4 படிகள்ல இந்த தாக்க பொறிமுறை 4 படிகளில். அப்ப முதலாவது படியில CH3CH டபுள் பாண்ட் CH2 யாரோட H+ ஓட தாக்கத்தை நிகழ்த்தி CH3CH+ என்ற ஒரு இடைநிலை விளைவை தரும். இந்த இடைநிலை விளைவோட O-SO3H என்ற ஒரு கருணாடி தாக்கமடைஞ்சி CH3 கவனமா பாருங்க OSO3H ஓட CH3 என்ற விளைவை தரும். இவருக்கு நான் திரும்ப நீர் மூலக்கூறை தூக்கி போட்டேன் என்றால் இந்த பிணைப்பு இதான உடைஞ்சி இந்த ஆக்சிஜன் நீர் மூலக்கூறு ஒரு கருநாடியாக தொழிற்பட்டு என்ன விளைவை தரும் என்று சொன்னால் CH3COH2+ என்று வரும். ஏன்னு தெரியும் உங்களுக்கு, ஆக்சிஜன் மேல 3 பிணைப்பு இருக்கிறதால இந்த இடத்துல இந்த OH2+ இருக்கிற இந்த ஆக்சிஜன் இந்த பிணைப்பு சோடியை வாங்கும். இங்க அம்புக்குரிய பாருங்களா, பிணைப்பு சோடியை வாங்க கூட மீண்டும் H2O ஒரு கருநாடியாக தொழிற்பட்டு இந்த H+ வாங்கி என்ன உருவாக போதாம் CH3CHOH CH3 அதாவது நீரேற்றப்பட்ட விளைவோட H3O+ உருவாக்குது. ஸோ கவனமாக இந்த கேள்வியை விளங்கி எடுத்துக்கொள்ளணும். என்ன விஷயம் என்று சொன்னால் இப்போ நான் 13ஆம் இலக்க தாக்க பொறிமுறை 4 படியை சொன்னேன், 4 படிகளை சொன்னேன். அப்போ கேள்விகளில் கொஞ்சம் நிதானமாக கவனமாக விளங்கி எடுக்கணும். 12ஆம் நான் இதோட 11, 12, 13 எல்லாம் அல்கீன்கள் நிகழ்த்துற புரோமினோடான தாக்கம், அல்கீன்கள் HBrோட தாக்கம், அல்கீன்களை நீரேற்றல் தாக்கம், அல்கீன்கள் KNH2SO உடனான தாக்கத்தை இங்கே பாஸ் பேப்பர் ரெடி பாருங்க உண்டு. பொறிமுறை ஸ்ட்ரக்சர் 4ஆம் கேள்வியில சி பாடா இருக்கு. அப்படி இல்லாட்டி SA 8ஆம் கேள்வியில SA 8ஆம் கேள்வி சி பாட். இந்த பொறிமுறைகள் இப்படித்தான் வரும். ஒரு 2 பேப்பர்ல பார்த்தா விளங்கும், பாஸ் பேப்பர்ல பார்த்தா விளங்கும், FWC பேப்பர்ல 4ஆம் தவணை 5ஆம் தவணை 6ஆம் தவணையில இந்த இடங்கள்ல இந்த கேள்வி கேட்டு வரும். அதை நான் கவனமா விளங்கி எடுக்கும். அப்ப நான் 13ஆம் இலக்க பொறிமுறை அல்கீன்கள் பற்றி கரைச்சு விட்டேன். சரிதானே? ரைட். அடுத்த பொறிமுறை பார்த்துக் கொள்ளுவோம். அடுத்து என்ன படிக்கொண்டு பார்த்துக் கொள்ளுமே. சரி, 14ஆம் இலக்க பொறிமுறை. அதுக்கு முதல்ல நான் சொல்ல போறேன் இந்த கார்பனைல் சேர்வைகள் கார்பனைல் தொகுதிகளின் தாக்க பொறிமுறைகள் சம்பந்தமான விஷயத்தை சொல்லுகிறேன்னா, கார்பனைல் தொகுதிகளின் தாக்க பொறிமுறைகள் இப்ப எக்ஸாமுக்கு அடிக்கடி வார விஷயம் உண்டு. தாக்க பொறிமுறைகள் பற்றி பார்த்துக் கொள்ளுவோம். கார்பனைல் தொகுதிகளின் தாக்க பொறிமுறைகள் இப்பயே சிலபஸ்ல அதாவது இப்ப 2025-26ஆம் ஆண்டுகளுக்கு வார கேள்விகளை பார்த்துக் கொள்ளுவோம். ஒன்று, இந்த அசெட்டோன் மூலக்கூறு உட்படக்கூடிய கார ஊடக முன்னிலையில் உட்படக்கூடிய இந்த ஒடுக்கல் தாக்க பொறிமுறை வினா, அதாவது 14வது பொறிமுறை ஒடுக்கல் தாக்க பொறிமுறையில ஸ்கீமை பெரடி பாருங்க.
எப்படி அந்த மார்க்ஸை உடைச்சு கொடுக்கான்னு பாருங்க. ஒடுக்கல் தாக்க பொறிமுறை, ஒடுக்கல் தாக்க பொறிமுறை அந்த மார்க்ஸை எப்படி உடைச்சு கொடுக்கான்னு பாருங்க. சரிதான். இப்ப பொறிமுறை 2 மார்க்ஸ். சரியா? ஷுவரா 2 மார்க்ஸ். இப்ப வெறும் பெறமாட்டான்னு இல்லை, ஷுவரா வெறும் 100க்கு 100 வீதம் வெறும். 2 மார்க்ஸை பெறாத யோசிக்க இது வெறும் அது வெறும் படிக்கிறத விட இது கட்டாயம் வார 2 மார்க்ஸை மெனக்கிறது ஒரு பிழையும் இல்லை. 1 hour மெனக்கட்டா காணும். 15வது பொறுத்த வரைக்கும் இந்த கார்பனைல் சேர்வையோட 1வது ஒரு RMGBR ஒரு கிரீக் நாட் சோதனை பொருட்களின் சோதனை கூட்டல் தாக்கம் அடைஞ்சி ஒரு நீர்ப்பகுப்பு கூட்டலின் பின்னர் நீர்ப்பகுப்பு தாக்க பொறிமுறை. கிரீக் நாட்டோட கூட்டலோட சேர்த்து ஒரு நீர்ப்பகுப்பு தாக்க பொறிமுறையை பற்றின ஒரு விளக்கம் கட்டாயமா தேவைப்படுது. சரிதானே? இவங்களோட ஒடுக்கல் தாக்க பொறிமுறை இவரோட நடக்கிற தாக்க பொறிமுறை பொறுத்த வரைக்கும் ஒரு நீர்ப்பகுப்பு தாக்க பொறிமுறை சம்பந்தமான ஒரு knowledge 14 15. நான் படுத்த சொல்றேன். ஒரு பேப்பர்ல விட்ட பிள்ளையை சொல்றேன். பிள்ளைகள் இப்படி எழுதுது CH3 C11 CH3 இவரால எப்படி இலத்திர நாடி உருவாகுது இங்க பாரு. இவரால இந்த பிள்ளைகள் சொல்லுது இவரால இந்த சேர்வையால் உருவாகிற சிம்பிளா சொல்லுறாப்பா சொல்ல பிள்ளைகண்டு விளங்காம சொல்லுது. இதுல இருக்கிற ஹைட்ரசன் இப்படி கார்பன் வாங்கி எடுத்தது CH3 C11 CH2 மைனஸ் பிளஸ் H பிளஸ் செல்லுது. இது பிள்ளைன்னு சொன்னா கேட்குது இல்லை. ஏனண்டா இப்படித்தானே இந்த இலத்திர நாடு மகன் இந்த ஹைட்ரசன் அமின் ஹைட்ரசன் சொல்றதில்ல, அல்பான்னு தான் சொல்றேன். அமிலம் என்று சொல்றதில்ல, அல்பான்னு தான் சொல்றேன். ஏன் அல்பா? இந்த H பிளஸ் வெளியேறணும்னா கட்டாயம் என்ன தேவை? ஒரு காரம் H பிளஸ் தான். இந்த காரம் விரிக்க கூட H பிளஸ் விளக்கும். அதோட H பிளஸ் வருமா? என்ன வரணும்? படுத்து H2O தானே வரணும். அப்ப இந்த பொறிமுறை பிள்ளை தான் நான் சொல்றது. அவங்க சொல்றது பொறிமுறை பிள்ளை தானே சொல்ல விளங்குதா? அப்ப இந்த பொறிமுறை பிள்ளை இப்படி இதுல கட்டாயம் OH மைனஸ் தேவை. 2023 முரட்டு வந்தது. 2024 ஆண்டு ஃபைனல்ல வந்து கேள்வி உண்டு. அதுக்கு பிறகுதான் இந்த CH3 C11 CH2 மைனஸ் என்று சொல்ற இந்த கருணாடி இவரோட தாக்கம் அடையுது. யாரோட? இந்த அசட்டோனோட தாக்கம் அடையுது. C11 CH3யோட தாக்கம் அடையக்கூட இந்த பிணைப்பு இதால உடைஞ்சி இந்த மைனஸ் இப்படி போய் சேருது. இங்க பாருங்க, நம்புக்குறி நான் முழுசா விளங்கப்படுத்துறேன். நான் அடுத்த வீடியோ விளங்கப்படுத்துறேன். சரிதானே? கொஞ்சம் அதை விளங்கிடுங்க. அது முக்கியத்துவம் 2 மார்க்ஸ். 16வது பொறிமுறையை பொறுத்த வரைக்கும் 16ஆம் பொறிமுறையை பொறுத்த வரைக்கும் CH3 C11 CH3 பேர் என்ன? அசட்டோனுக்கு HCN தாக்கம் நடக்கக்கூட HCN தாக்கம் நடக்கூட HCN இல்லாட்டி KCN பயன்படுத்தினா கட்டாயம் H பிளஸ் தேவை. இவரோட KCN தாக்கம் அடைய மாட்டாது. நான் சொல்ல விளங்குதோ? இவரோட KCN தாக்கம் அடைய மாட்டாது. அப்ப என்ன தேவை? H பிளஸ் தேவை. அப்ப இந்த இடத்துல கார்பனைல் சேர்வைகள் அதில் இருக்கிற கார்பனைல் சேர்வை இந்த பிணைப்பு உடைய மாட்டாது. இந்த பிணைப்பு தான் உடையும். காரணம் முனைவாக்கு தன்மை கூடுது. அப்ப இவர் சேரக்கூட இவரது தாக்கம் அடைகிற இனம் யாராக இருக்கும் என்றால் CN மைனஸ் தான். CN மைனஸ் இவரோட சேர்ந்தால் என்ன இடைநிலை விளைவரப்பு? இது என்ன வகையான தாக்கம்? கருணாடியின் கூட்டல் தாக்கம். கார்பனைல் சேர்வைகள் ஒடுக்கல் தாக்கத்துக்கு உட்படும் போது நடக்கிற தாக்க பொறிமுறையோடு கிரீக் நாட் தாக்கம் ஃபைனலுக்கு இன்னும் வரல. அதோடு சேர்த்து கார்பனைல் சேர்வைகள் CN மைனஸோட உட்படுற தாக்க பொறிமுறைகளும் எங்களுக்கு தான் தேவை. விளங்குதோ? அப்ப நான் இவடுத்த இந்த அசட்டோன் மூலக்கூறோட இந்த 14 15 16ஆம் இலக்க தாக்கு பொறிமுறைகளை பத்தி கதைச்சு விட்டேன். அசட்டோன் மூலக்கூறோட நடக்கிற தாக்கு பொறிமுறை பத்தி கதைச்சு விட்டேன். 17வது பொறிமுறை பொறுத்த வரைக்கும் இப்ப நீங்க இந்த பொறிமுறைகளை சந்திச்சிருக்காட்டி சொல்லுவீங்க, இது வரமாட்டான்னு சொல்லுவீங்க. நான் சொல்றேன், இதெல்லாம் ஃபைனல் பேப்பர்கள்ல கடைசியா வந்த பொறிமுறை. சரிதானே? ரைட். உங்களுக்கு நான் எது வரமாட்டான்னு கடைசியில உங்களுக்கு குழப்ப விரும்பல. இவ்வளோதையும் படிச்சுட்டு போங்க. எக்ஸாம்ல கட்டாயம் வரும். எக்ஸாம் முடிஞ்சது பிறகு சொல்லுங்க என்கிட்ட. சரிதானே? எக்ஸாம் முடிந்தா நான் சொல்லுங்க, வந்துச்சா வரலையான்னு சொல்லுங்க. இப்ப நான் உங்களை ஒன்றும் குழப்ப விரும்பல. இது கட்டாயம் வரும். 2 மார்க்ஸுக்கு வரும். இதுல இந்த அசட்டோன் மூலக்கூறுக்கு நான் சொல்றேன் பாருங்க பிள்ளையால். இதை சொல்றது
அசெட்டல்டிஹைட், அந்த பேர்களை சொல்லி வரும். அசெட்டல்டிஹைட் மூலக்கூறு. இவர் என்ன செய்வாருண்டா, இந்த மூலக்கூறு இந்த 2,4-DNP படிச்சிருப்பீங்க தானே, கேள்விப்பட்டிருப்பீங்க தானே, 2,4-DNP பிராடியின் சோதனை பொருள். இவரை பாருங்க மானே, இவரை சொல்ற பேர் என்னன்னு சொன்னால் NH2. இவரை சொல்ற ஒரு பிராடியின் சோதனை பொருள், பேரை ஞாபகம் வச்சுக் கொள்ளுங்க. 2ஆம் இடத்திலையும் 4ஆம் இடத்திலையும் இன்னோட்டு வார ஒரு பிராடியின் சோதனை பொருளோட கவனம். இந்த பொறிமுறை கவனம் என்று சொல்றது. இந்த பொறிமுறையில கார்பனைல் சேர்வைகள் வழக்கமாக இந்த பிணைப்புடையும், இதால உடையும். இந்த தனிச்சோடு இலத்திரன் இன்னறிக்கிற NH2 பிராடியின் சோதனை பொருள் ஒரு என்ன தொழிற்பட போதாம், கருநாடியாக தொழிற்பட்டு ஒரு விளைவு வரும். அந்த விளைவு வந்ததுக்கு பிறகு நீர்ப்பகுப்பு தாக்க, நீர் அகற்றல் தாக்கத்துக்கு உட்பட்டு கடைசியா இது முதலாவது படியில விளைவு வந்து, அடுத்த படியில நீரகற்றல் வந்து விளைவுள் எழுதக்கூட கவனம். இந்த விளைவு தான் விளைவில் வரணும். அந்த பிராடியின் சோதனை பொருள், அந்த பிராடியின் சோதனை பொருள் இந்த 2ஆம் இடத்திலையும் இந்த 4ஆம் இடத்திலையும் NO2 இருக்கிற பிராடி சோதனை பொருள் இந்த கார்பனைல் சேர்வைகளோட தாக்கமடைஞ்சு இந்த நீரகற்றல் தாக்கமடையக்கூட கருநாடியின் கூட்டல் தாக்கத்தோட இங்க ஒரு நீக்கல் தாக்கமும் நடக்கும். அந்த பொறிமுறையை கேட்டிருந்தான், இந்த பொறிமுறையும் கேட்டிருந்தான். அப்ப நாங்க யோசிச்சு கொள்ளணும், இந்த பொறிமுறை எப்படி எழுதுறேன். நான் பெஸ்டா சொல்லித்தாரது இப்ப 17 வரைக்கும் வைத்தேன். என்னென்ன பொறிமுறைகள் நம்மளோட சிலபஸில் இருக்கு, பாடத்திட்டத்தில் இருக்கு, கொப்பியில் இருக்கிற கதை சொல்லல, சிலபஸில் இருக்குது. 17ஆம் இலக்கு பொறிமுறை சொல்லிவிட்டேன். சரி, அப்ப நாங்க இந்த 4 பொறிமுறைகள் மாறுக்குரியது, கார்பனைல் தொகுதிகளுக்குரிய பொறிமுறை கதைச்சு விட்டேன். இதுக்கு பதிலா என்ன செய்யலாம், இதுக்கு பதிலா ஏதாவது முதல் அமைனை சேர்த்தாலும் சரி, ஏதாவது முதல் அமைன் இதுதான் போடணும் இல்லை, இப்ப பேப்பர்ல இவர் தான் வரணும் இல்லை, இவர் என்ன வேலை செய்யாத முதல் அமைன்கள் யாவும் என்ன தொழிற்பட போதாம், கருநாடியாக தொழிற்பட்டு எப்படி தாக்கப்பட போகுது. 17ஆம் இலக்க பொறிமுறை கதைச்சு விட்டனே. ரைட், இப்ப நான் கார்பனைல் பத்தி கதைச்சிட்டேன். ரைட், பார்த்துக் கொள்ளுங்களா. ரைட், 18ஆம் இலக்க பொறிமுறை ஒரு அமில குளோரைட்டோட ஒரு வன்காரம் NaOH தாக்கம் அடைஞ்சால் அங்க நிகழக்கூடிய தாக்க பொறிமுறையை பொறுத்த வரைக்கும் அங்க நிகழக்கூடிய வளமையாக இதில் இருக்கிற O- இவர் தான் இந்த கார்பனோடு சேரக்கூட இதாலதான் உடையும். முதலாவது உடைந்த பொண்டு உடைஞ்ச வார பிணைப்பு என்ன வரும், R O- Na+ என்று வரும். பிறகு ClOH என்று வரும். பிறகு இந்த O- தனிச்சோடிய கார்பனுக்கு வழங்கக்கூட குளோரின் தான் வெளியே போகும். அதால வார விளைவென்ன, R டபுள் பாண்ட் O என்ன வரப்போகுது, படுத்த OH என்று வரும். பிறகு என்ன செய்து கொள்ளும் என்றால் இந்த OH இருக்கிற அமில ஹைதரசன் இந்த பொண்டு ஆக்சிஜன் அமில ஹைதரசனை வெளியேற்றி விட்டால் மீண்டும் இந்த OH- இந்த H+ வாங்கும். சிம்பிளான விஷயம், ஒரு மைனஸ் தான் பிளஸ் நோக்கி நகரணும். எழுதக்கூட பெருசா யோசிச்சு இது எப்படா நடக்குதுங்கிற இல்லை. OH வாங்கினால் வார விளைவென்ன, R C டபுள் பாண்ட் O- Na+. அதில் அந்த விளைவு எழுதக்கூட கவனம் அறிக்கணும். இந்த விளைவு எழுதக்கூட கவனம், இதுல எழுதக்கூட இவரத்து என்ன வரணும், இந்த Cl- என்னத்தை வெளியேற்றும் அதையும் எழுதணும். இப்ப இவரத்த OH சேருது, இவரது வெளியேற்றவரையும் எழுதணும் Cl-. பரீட்சையில் இதுக்கெல்லாம் புள்ளி இருக்குது. இவரத்த OH- H+ வாங்கினால் என்ன வரணும், படுத்த நீர் மூலக்கூறு. இதெல்லாம் எழுதி ஆகணும். பொறிமுறைங்கிறதான் இதெல்லாம் மார்க்ஸ். ஒவ்வொரு அம்பு குறிக்கும் புள்ளிகள். அப்ப 18ஆம் பொறிமுறை அமில குளோரைட்டுகளோட NaOH பொறிமுறை. 19ஆம் இலக்க பொறிமுறை அமில குளோரைட்டுகளோட இந்த அமோனியாட தாக்க பொறிமுறை. இதே மாதிரி தான் தாக்கம் நடந்து இறுதி விளைவாக அமைட தோற்றுவிக்கும். இதே தாக்கம் நடக்கும், HCl மூலக்கூறு வெளியேறும். 20ஆம் இலக்க பொறிமுறையை பொறுத்த வரைக்கும் இந்த அமில குளோரைட்டுகளோட கவனமா பாருங்க, இந்த பெப்டைட்டு பிணைப்புகளை தோற்று இந்த தாக்கத்துல சிமிலர் ரியாக்ஷன் RNH2. நாங்க இதை தனித்தனியா எழுதி படிக்கிறேன். இவர் கொண்டு வந்து இவரோட சேரும் போது இந்த பொண்டோடையுமே 20ஆம் இலக்க பொறிமுறைகள் பெப்டைட்டு பிணைப்புகளை உருவாக்குறதுக்கு இந்த தனிச்சோடி இலத்திரன்கள் கார்பன்ல இருக்கிற இந்த கார்பனை நோக்கி இந்த இந்த கருநாடியை நோக்கி நகரும் போது, இந்த இலத்திரன் நாடியை நோக்கி நகரும் போது என்ன நாடி உடைஞ்சா இവിടുത്തെ பிளஸ் ஏற்றம் தானே, பிளஸ் ஏற்றம் இலத்திரன் நாடியை நோக்கி நகரும் போது. ரைட், அப்ப நான் சொல்றேன் அமில குளோரைட்டுகள் இது என்ன நாடி,
நல்ல விளங்கணும். அமில குளோரைட்டுகள் இது என்ன நாடி? கருநாடி. ரைட். 20ஆம் இலக்க பொறிமுறை. 21ஆம் இலக்க பொறிமுறையை பொறுத்த வரைக்கும் இந்த அமில குளோரைட்டுகள் இருக்குதான் அமில குளோரைட்டுகள். இந்த அமில குளோரைட்டுகள் கிரீக் நாட் ஆக முக்கியம். இதான் ஆக முக்கியமான பொறிமுறை தான். CH3 MgBr ஒரு பகுதி வரையேற்றம் ஒரு பகுதி நேரேற்றத்தோடு தாக்கமடைஞ்சி நீர்ப்பகுப்பு தாக்கத்தின் மூலம் மாற விளைபொருள் நீர்ப்பகுப்பு. நான் ஆக முக்கியம் என்று சொல்லி விடுறேன். 21ஆம் இலக்கு ஆக முக்கியமான பொறிமுறை. மொரட்டுவையில் 2 தரம் வந்துட்டு இந்த பிணைப்புகள் உடையும் போது இடைநிலை விளைவில் என்ன உருவாகும் என்றால் இடைநிலை விளைவில் இப்படி ஒரு விளை உருவாகும். ஒரு கார்பனைல் உருவாகும். அதுக்கு பிறகு ஆக லாஸ்டா கடைசியாக அங்கு உருவாகிறது ஒரு புடை அல்கஹால் உருவாகும். இது வரைக்கும் அந்த பொறிமுறையை நீட்டிக் கொள்ளணும். அமில குளோரைட்டுகள் கிரீக் நாட் சோதனை பொருளோடு உட்பட தாக்கம். 22ஆம் இலக்க பொறிமுறை அமில குளோரைட்டுகளின் நீர்ப்பகுப்பு தாக்க பொறிமுறை. நீர்ப்பகுப்பு அமில குளோரைட்டுகள் தண்ணியோட சேர்ந்து நீரோட சேர்ந்து மிக விரைவாக நீர்ப்பகுப்பு தாக்கத்துக்கு உட்படும். 22ஆம் இலக்க பொறிமுறை 18(1)2ஆம் இலக்கம் 3 4 5 நான் சொன்ன பொறிமுறைகள்ல ஆக முக்கியம் அமில குளோரைட்டுகள் கிரீக் நாட்டோடு தாக்கம் அடைகிறது. அமில குளோரைட்டுகள் எல்லாம் ஒரே விஷயம். எல்லா தாக்கத்திலையும் இருக்கிற ஸ்பெஷல் என்னன்னு சொன்னால் இங்க பாருங்க அம்புக்குரிய பாரு எல்லாத்திலையும் நான் போட்ட அம்புக்குரிய பாருங்களேன். இதால உடைய கோல நீர்ல இருக்கிற தனிச்சோடி இங்க பாருங்க எல்லாத்திலையும் தனிச்சோடி இலத்திரங்கள் தான். இதுகள் தான் கருநாடியாக தொழிற்பட. சின்ன விஷயம் ஒன்று இவ்வளவு பொறிமுறை நான் நம்பரை போட்டு தரேன். நீங்க அழகா குப்பியில் நோட் பண்ணி சும்மா ஒரு சிஆர்ல ஒரு தாள்ல டிவைன் ஷீட்ல நோட் பண்ணி இவ்வளவு தான் 2 நோட் பண்ண 2 மார்க்ஸ் 6 தடவை போற 2 மார்க்ஸ். ரைட். அப்போ ஒரு மணித்தியாலம் மெனக்கட 2 மார்க்ஸ் வந்துடும். என்ன அப்ப அமில குளோரைட்டுகளுடனான தாக்கு பொறிமுறை கதைச்சு விட்டேன். 22ஆம் இலக்க பொறிமுறையும் கதைச்சு விட்டேன். சரிதானே? ரைட். நோட் பண்ணிக்கொள்ளுங்க. 23ஆம் இலக்க பொறிமுறைகள் ஒரு முதல் அல்கஹால் கவனம். ஒரு முதல் அல்கஹால் 2023ஆம் ஆண்டு 35வது MCQ 2018 எஸ்ஏ கேள்வி. இது 2லயும் வந்தது. ஃபைனல்ல எக்கச்சக்கமான தடவைகள் டேர்ம் பேப்பர்ல வந்துட்டு ஒரு HBr தாக்கம் நடத்தினால் நான் ஹொப்பில் எழுதி வச்சு நோட்ஸ் அப்படின்னு சொன்னா முதல் அல்கஹால்கள் ஒரு படியிலையும் வழிப்புடை அல்கஹால்கள் 2 படி பொறிமுறையில் அப்படி தாக்கம் இல்லை. இந்த தாக்கத்துல ஆக்சிஜன் H+ வாங்கி என்ன உருவாக்கும் என்றால் CH3 CH2 OH2 plus Br- உருவாக்கும். இவர் ஒரே அடியா வெளியேறினா இந்த Br- இவரோட சேர்ந்துடும். இந்த தாக்க பொறிமுறை ஸ்பெஷல பாருங்க. முதல் அல்கஹால்கள் எப்படி தாக்கம் நடக்கும். 24ஆம் இலக்க பொறிமுறையை பொறுத்த வரைக்கும் ஒரு வழி அல்கஹால் எடுப்போம். CH3 CH OH CH3 ஒரு புடை அல்கஹால் எடுத்துக்கொள்வோம். ஒரு புடை அல்கஹால்கள் CH3 COH ஒரு CH3 ஒரு CH3 ஒரு வழி அல்லது புடை அல்கஹால்கள். இதுல ஏதாவது ஒரு ஆளா ஒரு HBr தாக்கம் நடத்தும் போது இந்த தனிச்சோடி H+ வாங்கும். இந்த தனிச்சோடி H+க்கு வழங்கப்படும் போது வார விளைபொருள் CH3 CH OH2 CH3 புடை அல்கஹால்கள் என்ன செய்யும்னா CH3 OH2 அடுத்த படியில இந்த மூலக்கூறு நீரை வெளியேற்றுது. இவரை நீரை வெளியேற்றி ஒரு இடைநிலை விளைவாக ஒரு கார்போனியத்தை தோற்றுவிக்கும். அதைத்தான் சொல்ல ஒரு கார்போனியத்தை தோற்றுவிச்சத்துக்கு பிறகுதான் தாக்கம் அடையும். அப்ப நான் இதை முழுசா விளங்கப்படுத்தி இல்லை. இவரான ஒரு கார்போனியம் வரும். ஒரு கார்போனியம் வந்ததுக்கு பிறகுதான் ஒரு கார்போனியம் உருவானத்துக்கு பிறகுதான் H2O மூலக்கூறை வெளியேற்றும். இவர் H2O மூலக்கூறை நீர் மூலக்கூறை வெளியேற்று. நான் சொன்ன ஆண்ட பாருங்க.
அதுக்கு பிறகுதான் என்ன செய்ய போகுதாம் விளைவு கிடைக்கும். நான் உங்களுக்கு குயிக்கா சொல்லி விடுறேன். 23, 24 இந்த 2 பொறிமுறை வித்தியாசம். 2023ஆம் ஆண்டு வந்து ஸ்ட்ரக்சர்ல இதே கேள்வி கேட்டு வச்சார். 25ஆம் இலக்க பொறிமுறையை பொறுத்த வரைக்கும் 25ஆம் இலக்க பொறிமுறையை பொறுத்த வரைக்கும் ஒரு CH3 ஒரு CH2 ஒரு CH அதாவது H CH2 OH இவருக்கு ஒரு ஆல்கஹால் KOH யூஸ் பண்ணினவன்டா. யாரை யூஸ் பண்ணினவன்டா? ஒரு ஆல்கஹால் KOH யூஸ் பண்ணினவன்டா. ஒரு ஆல்கஹால் KOH யூஸ் பண்ணினவன்டா. இவருக்கு தாக்கம் இருக்கா? இல்லை. நாங்கள் இவருக்கு ஒரு செறிந்த H2SO4 யூஸ் பண்ண போறோம். ஒரு கண் H2SO4 யூஸ் பண்ணி நீர் அகற்றி விட்டவன்டா. ஒரு கண் H2SO4 யூஸ் பண்ணி நீர் அகற்றி விட்டவன்டா. அந்த தாக்க பொறிமுறை எப்படி நடக்க போகுது? அந்த தாக்க பொறிமுறை எப்படி நடக்க போகுது பாருங்க பாப்போம். இந்த OH வெளியே போய் OH மைனஸ் H+ வாங்கி எடுக்கும். இந்த இருக்கிற H+ கார்போனியம் வந்து இந்த H+ மாறும். 25வது ஒரு நீர் அகற்றல், ஒரு நீக்கல் தாக்க பொறிமுறை எப்படி நடக்க போகுது? நான் மகன் முழுசா எழுதல்ல. தாக்க பொறிமுறை நான் சொல்லல, முழுசா எழுதல்ல, இடைநிலை எழுதல்ல. நான் உங்களுக்கு சொல்லித்தாரது இந்த பொறிமுறை எங்களுடைய ஃபைனல்ல வரலாம். நான் சொல்லித்தாரது ஏதாவது 2 பொறிமுறை ஃபைனலுக்கு வரும். அப்ப என்ன மொத்தம் நான் இப்ப சிலபஸ் சொல்லித்தாரன். மொத்தமா அல்கீன்கள தாக்க பொறிமுறை சொன்னேன், கார்பனைல சொன்னேன், அமில குளோரைட்டை சொன்னேன். படிக்காதவங்க படிச்சுக்கொள்ளுங்க. பென்சீனை பாருங்க, 2ஆம் பிரிவு பாருங்க. இன்ன ஆல்கஹால் HBr தாக்கம் சொல்லி தந்தேன். இவர பொறிமுறை சொல்லி தந்தேன். 26 இதே மாதிரி 26 27ஆம் இலக்க பொறிமுறை சொல்றேன். 26ஆம் இலக்க பொறிமுறை சொல்றேன். பரீட்சையில வந்ததுதான், டேர்ம்ல வந்ததுதான் சொல்றேன். நான் புதுசா ஒண்ணுமே நானா ஒண்ணும் கதைக்கல. தேடி பாருங்க. ஒரு புடை ஆல்கஹால்கள் இதுதான். ஒரு புடை ஆல்கஹால்கள் இந்த புடை ஆல்கஹால் லூகாஸ் சோதனை பொருளோடு லூகாஸ் ZnCl2 KNHCl தாக்கம் நடக்கக்கூட லூகாஸில் இருக்கிற Cl- முதலாவது ஆக ஃபெஸ்டா நடக்கிற தாக்கம், இந்த ஆக முதல்ல நடக்கிற தாக்கம், இதுல இருக்கிற OH- வெளியே போகணும். போய் இடைநிலை விளைவான கார்போனியத்தை உருவாக்கிறதுக்கு பிறகுதான் Cl- அங்க பிரிவிடப்படுது. லூகாஸ் சோதனை பொருளோடு நடக்கிற SN தாக்க பொறிமுறை தேடுங்க, ஷுவர் பண்ணி தேடுங்க. டேர்ம் பேப்பர் 4ஆம் தவணையில், 5ஆம் தவணை, 6ஆம் தவணை, மொரட்டுவ பேப்பர், ராயல் காலேஜ் ஃபைனல் பேப்பர்ல இதில் வந்திக்கான்னு பாருங்க, வரலாறு சொல்லுங்க. ஏனண்டா நாங்க ஃபைனலுக்கு போகக்குள்ள தியரியை படிச்சு போகணும். கொப்பியில் இருக்கிறத படிக்காம முழுமையான தியரியை படிச்சு போகணும். ஆர்கானிக் ரிசோர்ஸ் புக் போதாதுன்னு உங்களுக்கு உங்களோட டீச்சர்ஸ் எல்லாம் சொல்லியிருப்பாங்க. அடிக்கடி வலியுறுத்துற விஷயம் என்னன்னா ஆர்கானிக் ரிசோர்ஸ் புக் போதாது. 26ஆம் இலக்க பொறிமுறை சரிதானே. ஸோ ஆல்கஹால்கள் SN-ம் E-யும் SN-E தொடர்புடைய தாக்க பொறிமுறையில ஆல்கஹால்கள் முதல் ஆல்கஹால்கள் HBr-ஓட ஒரு வழி அல்லது புடை ஆல்கஹால்கள் HBr-ஓட செறிந்த HBr-ஓட நிகழ்த்துற தாக்க பொறிமுறை நீரகற்றல் தாக்க பொறிமுறை. 26 லூகாஸ் சோதனை பொருளோடு நிகழ்த்துற SN தாக்க பொறிமுறை பற்றி கதைச்சேன். 26ஆம் இலக்க பொறிமுறை நான் பினிஷ் பண்ணி விட்டுட்டேன். 27ஆம் இலக்க தாக்க பொறிமுறை பொறுத்தவரைக்கும் 27 பொறுத்தவரைக்கும் RX சேதன ஏலாய்ட்டுகளின் தாக்க பொறிமுறைகள். சேதன ஏலாய்ட்டுகளின் அடுத்த சொல்ல போறோம் பிள்ளையால் ஒரு முதல் 27 ஒரு ஏலாய்ட்டு ஒரு NaOH-ஓட அப்படி இல்லாட்டி ஒரு KOH இவரோட இல்லாட்டி ஒரு O-CH2CH3 நான் தனித்தனி எழுதி தரலடா, எல்லாத்தையும் ஒன்றா தான் போட்டு விடுறேன்டா. இவங்களோட உட்படுத்துற தாக்க பொறிமுறை கதைச்சு விடுறேன். அல்லது இவர் இல்லாம விட்டா இவரோட முதலாவது என்ன செய்து கொள்ளுமென்றால் என்ன செய்யுமெண்டா Br- பிணைப்பு சோடி எடுத்துக்கு வெளியே போகக்கூட OH- வந்து CH2-ஓட OH- CH3-ஓட இவரோட சேர்ந்தால் என்ன ஒரே படியில தாக்கம் நிகழ்ந்து 27. அப்படி இல்லாட்டி KCN இருக்கிற நான் ஒரே படியில சொல்றேன்னா
Cn மைனஸ் இவரோட சேர்ந்து முதலாவது Br உடஞ்சி ஒரே விளைவாக வரப்போறது C அம்புக்குறிகள் தான் இங்க அவசியம். CH3 CH2 CH2 OH இங்க இடைநிலை விளைவு வராது. CH3 CH2 CH2 OCH2 CH3 OCH2 CH3 அப்படி இல்லைன்னு சொன்னா இடைநிலை விளைவு வராது. இடைநிலை விளைவு வராது. அப்படி இல்லைன்னு சொன்னால் CH3 CH2 CH2 Cn இங்க பாருங்க பாப்போம் எல்லாம் ஒரே இதை நான் தனித்தனி பொறிமுறையா சொல்லல. முதல் ஏலைட்டுக்கள் உட்படுற SN தாக்க பொறிமுறை தாக்க பொறிமுறை கதைச்சல் 28ஆம் இலக்க பொறிமுறையை சொல்ல வாரன் பாருங்க. ஒரு வழி ஏலைட் எடுத்தாலும் பரவாயில்லை, ரெண்டும் உண்டு தானா. வழி ஏலைட் எடுத்தாலும் பரவாயில்லை, ஒரு புடை ஏலைட் எடுத்தாலும் பரவாயில்லை. வழி ஏலைட்டுக்கள் முதலாவதாக இந்த தாக்கி இதோடையும் தாக்கம் அடைய மாட்டாது. முதல்ல என்ன செய்யும் என்றால் கார்போனியத்தை உருவாக்கி கொள்ளும். முதல்ல கார்போனியத்தை தான் உருவாக்கி கொள்ளும். அதுக்கு பிறகுதான் கார்போனியம் உருவானத்துக்கு பிறகுதான் இந்த NaOH ஓட இந்த KOH எக்குவஸ் ஓட இந்த KCN ஓட இந்த O- சோடிய பிரதி அல்கோக்சைட் சோடிய பிரதியோட பிரதிட்டு தாக்கத்துக்கு உட்பட்டு அதுக்கு இரண்டாம் இடத்துல இரண்டாம் படிதான் இங்க நடக்கிற பிரதிட்டு தாக்கமா நடக்க போகுது. இந்த தாக்கத்திலே பேர் தான் SN தாக்கம். 27ஆம் இலக்க பொறிமுறை. முதல் அல்லது வழி அல்கஹோல் அல்லது புடை அல்கஹோல், வழி அல்லது புடை அல்கஹோல் என்ன செய்து கொள்ளும் என்றால் வழி ஏலைட்டு அல்லது புடை ஏலைட்டு, வழி அல்லது புடை ஏலைட்டு என்ன செய்து கொள்ளும் என்றால் வழி அல்லது முதலாவது அங்க கார்போனியம் உருவானத்துக்கு பிறகுதான் இந்த விளைவு உருவாக்கும். முதல்ல கார்போனியம் உருவாகும், விரைவாக கார்போனியம் உருவாக்கி விளைவை தரும். 27 28 RXின் SN தாக்கம் சொல்லிட்டேன். நாங்க என்ன சொல்ல வேண்டும் என்றால் நீக்கல் தாக்கத்தை பத்தி கதைக்கணும். 28ஆம் இலக்கம். 29ஆம் இலக்க பொறிமுறையை பொறுத்த வரைக்கும் இந்த அது நீக்கல் தாக்க பொறிமுறை. நீக்கல் இந்த பேப்பர்ல வாரது CH3 CH2 CH2 Br. இந்த CH3 CH2 O- Na+ இவரோட நிகழ்த்துற SN தாக்க பொறிமுறை எக்ஸாம்ல கேட்டு இவரோட நிகழ்த்துற கேட்டகளே விளங்கிடுங்களா. SN தாக்கம் நடந்தா Br உடஞ்சி போய் இவர் போய் சேர போகுது, ஒரே படியில விளைவு வரும். இதே மாதிரி CH3 CH2 சரிதானே. CH3 CH2 CH2 Br இவடுத்த இதே சோதனை பொருள் ஆல்கஹால் KOH ஆல்கஹால் KOH இல்லாட்டி CH3 CH2 O- Na+. இந்த ரெண்டு பேரும் இவர் ரெண்டு வேலை செய்வார். ஒரு நீக்கல் தாக்கத்துக்கு உட்பட்டால் ஒரு நீக்கல் தாக்கத்துக்கு உட்படும் போது இந்த Br- வெளியே போனா இந்த பைப் பிணைப்பு இங்க போகும். இந்த பிணைப்பு சோடி இங்க போகும். இந்த அயன் இந்த H+ வாங்கி எடுக்கும். இந்த KOH இருக்கிற OH- H+ வாங்கி எடுக்கும். வாங்கி எடுத்து CH3 CH டபுள் பாண்ட் CH2 இதெல்லாம் உங்களுக்கு தெரியணும். என்ன 29 ஒரு நீக்கல் ஆல்கஹால் KOH அல்லது இவர் ரெண்டு வேலை செய்யும். சோடி பிரதிட்டு தாக்கம் சாத்தியமான விளைபொருள் தரக்கோல ரெண்டு விளைவை தரும். அந்த ரெண்டு விளைவை ஞாபகம் வச்சுக் கொள்ளணும். ஆல்கஹால் KOH யூஸ் பண்ணினால் நீக்கல் தாக்கம் நடக்கிற தாக்க பொறிமுறையோட அதே மாதிரி SN தாக்க பொறிமுறை. 30ஆம் இலக்க பொறிமுறை என்ன பேப்பர்ல ஒரு அமைடுக்கு